படம் சூப்பராக தான் இருக்குது. மியூசிக்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ படத்தை பார்த்தா தலைவர் தான் வந்து வில்லன் கேரக்டரும் சேர்த்து பண்ணியிருக்க மாதிரி தோணுது. இப்போ எப்படி நம்ம விக்ரம் படம் பார்த்தோம் கமலஹாசன், அதில் வந்து சூர்யா வந்து கிளைமேக்ஸில் ஒரு சீன் வந்துட்டு வில்லன் மாதிரி வந்துட்டு போனாரோ, அதே மாதிரி நம்ம தலைவர் தான் வந்து படத்துலேயே வில்லன் கேரக்டர் ரெண்டுமே சேர்த்து பார்க்குறாரு. அப்போ வில்லன் கேரக்டர் தான் நமக்கு ஹீரோவாக தான் தெரியும். ஃபைட் சீன் நல்லா மாசாக காமிச்சிருக்காங்க. சில இடத்துல லேக் இருந்தாலும் படம் சூப்பர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு காமெடியாக, செகண்ட் ஹாஃபும் காமெடியாக தான் போச்சு. ஆனால் அந்த மாதிரியோ ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் மியூசிக்லாம் சூப்பரு. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம், ஒர்த் வாட்ச். எல்லாமே அமீர் கான், நாகார்ஜுன் சார், இவங்க எல்லாருமே படத்துக்கு இன்னும் பெரிய பலத்தை சேர்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த கதையோட ஸ்க்ரீன் பிளேவை நிற்க வைக்கிறதே வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ஸ்க்ரீன் பிளேவை நல்லா நிற்க வைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எங்கெங்க சொல்றது, ஒரு வாட்டி தான் பார்த்தோம், ஒரு வாட்டி தான் பார்த்தேன், இன்னும் நிறைய வாட்டி பார்க்கணும். அதனால எனக்கு அது சரியா சொல்ல தெரியல எனக்கு. ஆனா நல்லா மாசா வந்திருக்கு அது மட்டும். இன்னும் ஒரு தலைவர் மட்டும் தான் நம்ம கண்ணில் தெரிகிறாரு. அந்த மாஸ் லுக்கு, அந்த வாட்ச் வச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறது, அது மட்டும் தான் நம்ம கண்ணில் பார்க்க முடியுதே தவிர அது அகைன் பார்க்கறதுக்குள்ள டைம் சஸ்பென்ஸாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ். தலைவரோட லுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் மெயின். அவரோட எக்ஸ்பிரஷனு, லுக்கு, அதுதான் நம்ம எல்லாருக்கும் முக்கியமாக பார்க்க ஓடி வர்றது. அதை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப சரியாக காமிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி படத்தில் வந்து ஜெயிலரில் நெல்சன் காமிச்சதை விட இன்னும் பல மடங்கு ரொம்ப நல்லாவே வந்து லோகேஷ் கனகராஜ் காமிச்சிருக்காரு இந்த படத்தில். அது நம்ம படத்தில் பார்க்கும் போது வந்து எப்படி நம்ம ஒரு பாஷா பார்த்தோமோ, ஒரு ஸ்டைலிஷாக நம்ம பார்த்தோமோ, தலைவர் அந்த கிளாஸ் போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டுட்டு நடந்து வருவாரோ, அதெல்லாம் விட பயங்கர மாசா இந்த படத்தில் நம்ம தலைவரை பார்ப்போம். நிச்சயமாக வெற்றி பெறும் நான் நம்புகிறேன். கூலி பிளாக் பஸ்டர், வேர்ல்டு வைடு பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டிப்பாக. அனிருத் மியூசிக் வந்து ஆல்வேஸ் ராக்கிங் தான் அனிருத் மியூசிக்கு. அனியோட மியூசிக்கு சாருக்காகவே போட்ட மியூசிக் தான் அது எப்பவுமே வந்து சாருக்கு மட்டும்தான் அணி வந்து அவ்வளோ சூப்பராக அருமையாக போடுறாரு. எல்லாருக்குமே சூப்பராக போடுறாரு அணி. இருந்தாலும் ரஜினி சாருன்னு வரப்ப தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஃபீஸ்ட் கொடுக்குறாரு ஆடியன்ஸ்க்கு. அது ரொம்ப நல்லாவே இருக்கு. படத்துக்கு படம் இன்னும் நல்லா சூப்பராகவே பண்ணுறாரு. நாகார்ஜுன் சார் நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே நல்லா ரட்சகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கை நரம்பெல்லாம் பிதுங்கி வர்ற அளவுக்கு நாகார்ஜுன் சார் எவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரு. அமீர் கான் சொல்லவே வேணாங்க. நம்ம கஜினி ஹிந்தியில் அமீர் கான் தாங்க பண்ணாரு. அதுலேயே நீங்கள் அவர் கிட்ட பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய படங்கள் அமீர் கான் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் அமீர் கான். இன்னும் ஒரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து படத்தோட பேர் வந்து கூலின்னு வச்சிருக்காங்க டைட்டிலு. எப்பவுமே ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா ஸ்டேஜ்லேயும். இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம், தன்னோட கூலி அனுபவத்தை பற்றி சார் இன்னைக்கு சொன்னார். ஆடியோ லான்ச்சில் ஸ்டேஜில் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவும் அந்த மாதிரி சொல்லுவாங்களான்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்குறேன்னு சொல்கிறாரு ரஜினி சார். இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் வேற, ஆனால் வந்து காலில் வந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவருடைய அந்த கூலி அனுபவத்தை வந்து அவர் பெங்களூரில் வந்து கூலியாக வேலை செஞ்ச அனுபவத்தை, மூட்டை தூக்கிட்டு போனது, அந்த மூட்டை தூக்கின அந்த வண்டியை தள்ளிட்டு போனது, அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னார். இது வரைக்கும் எங்கேயும் சொன்னது கிடையாது அவர். இன்னைக்கு அந்த கூலி அனுபவத்தை அவர் சொன்னார். அந்த டைட்டிலுக்காகவே அந்த அனுபவத்தை சொன்னது ரொம்ப நல்லா ரசிக்கும்படியாக இருந்தது. ஆனால் வந்து வில்லன் கேரக்டரே வந்து தலைவர் தான் அப்படின்னும் போது இன்னும் மாசாக இருக்கும் படம். அதை தான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு தலைவர் நினச்சிருந்தாரு.